இல்திஃபாத்னா என்னது? திரும்புதல். தொழுகையில் நீங்கள் நிற்கும் போது கவனிங்க. அதுக்காக நம்ம அடுத்தால கவனிக்கிறதில்ல. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இஷா வரைக்கும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய தொழுகைகளில் நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய சில தவறுகள் இருக்கிறது. அது நம்ம வேண்டும்னே செய்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம வழமையாக்கி கொண்டதனால் அதை நம்ம என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை நம்ம செய்யணும்னு செய்கிறதில்ல, ஆனால் செஞ்சு பழகிட்டதுனால அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தவறு தொழுகையில் திரும்பி பார்த்தல். திரும்பி பார்த்தல்ங்கிறது பல வகைப்படுகிறது. பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கீழே ஏதாவது ஒரு செல்ஃபோன் வச்சா அது என்ன மாடல் அப்படின்னு தொழுதுகிட்டே கணக்கு போடுறது. புதுசாக வாங்கியிருப்பாரா பழசாக வாங்கியிருப்பாரா, வாரண்ட்டி இருக்குமா இருக்காதா, தொழுது முடிச்சோன்னா அவர்கிட்ட கேட்கணும் இது அவர் எங்கே வாங்கினார், இப்படின்னு பல டிஸ்கஷன்ஸ் எங்கே போகுது? தொழுகையில் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய பிரதேசம் அப்படின்னு உங்களுக்கு வகுக்கப்பட்டது எந்த இடம்? மௌதிஉ சுஜூத். சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது. அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸ்டு பாயிண்டாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, நெறிகொண்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது வகுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கவனத்தை நம்முடைய பார்வையை அங்கும் இங்கும் திசை திருப்புறது எங்கே கொண்டு போயிடும்னா, அந்த தொழுகையின் நோக்கத்தை விட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும். முன்னாடி நிறைய பேர் தொழுதுகிட்டே இருக்கும்போது கடிகாரத்தை பார்ப்பாங்க. அது இப்போ எல்லார்ட்டையும் டிஜிட்டல் கிளாக்காக இருக்கிறதுனால டைமு, நேரம், அதாவது நிமிடம், வினாடி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? தொழுதுகிட்டே அப்படியே பார்க்கக்கூடிய. இப்போ முடிப்பார், இவர் முடிச்ச ஒன்று ஓடிடணும், 5:30 மணிக்கு பஸ்ஸு, 6 மணிக்கு பஸ்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு தொழுகைக்கு முன்னாடி தான் அந்த சிந்தனை வரணுமே தவிர தொழுகையில் அந்த சிந்தனை வரக்கூடாது. அப்படி தானே? அது நீங்கள் கடிகாரத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது? நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சைத்தான் அப்படியே உங்களுடைய சிந்தனையை கொண்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக தான் கவனம் திசை திருப்புற மாதிரி இருக்கும். கடிகாரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் வரும் மைண்டில்? பஸ்ஸு, டிரைவரு, நம்ம எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம், பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிப்போமா இங்கே முடிப்போமா, நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் எப்படி கிடைக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்படி அடுத்தடுத்து ஒரு சங்கிலி தொடர் போல், ஒரு ரயிலில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எப்படி அடுத்தடுத்து இருக்குதோ அந்த மாதிரி நினைவலைகளின் சங்கிலி தொடர்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்குண்டான பிரதான அம்சமாக எது இருக்கிறது என்றால், தொழுகையில் நீங்கள் எங்காவது எதையாவது திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பொருள் உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிருக்கு. அதனால தான் உலமாக்கள் இதை தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறார். இந்த திரும்பி பார்த்தல் அல்லது திரும்புதல் என்பதை உலமாக்கள் 2 வகையாக பிரிக்கிறார்கள். அல் இல்திஃபாத்துல் கல்ப், அல் இல்திஃபாத்து பிர்ரஸ். ஒன்று உள்ளத்தை கொண்டு திரும்பி விடுதல். அது கட்டாயம் தவிர்க்கப்படணும். நம்ம தொழுகையில் உள்ளச்சம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன செஞ்சோம்? அதை டீட்டெயிலாக பார்த்தோம். தொழுகையில் அவர் ஆக்சுவலி அவருடைய பார்வை திரும்பலை, அவருடைய தலை திரும்பலை, அவருடைய உடலில் உள்ள எந்த பாகமும் திரும்பலை. ஆனால் எது திரும்பிடுச்சு? மனசு போயிடுச்சு. எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிடுச்சு. அல்லது எங்கே போனாலும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது தொழுகையோடு இருத்திபாத் என்றால் 2 பின்னி பிணைந்து கலந்து காணப்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு இல்லாமல் இவருடைய உள்ளம் எங்கேயோ போகுது அப்படின்னு சொன்னால் இது முதல் வகையான திரும்புதல். இதை அவர் என்ன செய்யணும்? கட்டாயம் சரி பண்ணிக்கணும். 2வது விதமான திரும்புதல் என்ன? அவருடைய தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல். தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்புது. இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தேவை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் திரும்புதை பொறுத்த வரைக்கும் தவறல்ல. சரியா? உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தொழுகையில் யாருக்காவது வஸ்வாஸ் வந்தால், வஸ்வாஸ்னா என்னது? ஒரு ஊசலாட்டம் வந்து விட்டால் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடதுபுறமாக திரும்பி என்ன செய்யணும்? 3 முறை துப்பிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக நம்ம அந்த உமிழ்நீரை வெளியேற்றுவதல்ல, என்று நம்ம செஞ்சுக்கிட்டா போகும். அதே மாதிரி நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு பகரமாக யார் தொலை வச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் வந்துகிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம்களுக்கெல்லாம் பெரிய இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இவங்கெல்லாம் இமாமத் செய்வதை விட ரசூலுல்லாஹ் தான் இமாமத் செய்வதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும்போது அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வருகிறது. அப்போ இதற்கு உலமாக்கள் நமக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், தேவை வருகிறது. தேவைன்னா என்னது? உதாரணமாக நம்ம ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு. சரியா? ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளில் நம்ம கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம குழந்தை நம்ம பக்கத்தில் நின்று தொழுதுகிட்டு இருக்கு. அது எங்கிட்டாவது போயிடுச்சா, வந்துச்சா, அல்லது அது ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை தூக்கிட்டு யாருக்காவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா? இந்த மாதிரியான கட்டங்களில் ஒரு தேவை ஏற்படுகிறது. அது நம்ம தவிர்க்கணும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் நம்ம நிர்பந்திக்கப்படுறோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் தாண்டி பொதுவாக நம்முடைய கவனங்கள் திரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய தலை
அல்லது நம்முடைய கண்கள் அங்கும் இங்கும் நோட்டம் விடுகிறது, ஓட்டம் போடுகிறது என்று சொன்னால் நம்ம தொழுகையில் என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை தவிர்க்கணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அனில் இல்திஃபாத்தி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் திரும்பி பார்த்தலை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுவ இக்திலாசுன் யக்தலிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்தி, அது ஷைத்தான் ஒரு அடியானுடைய தொழுகையில் இருந்து அதிசீக்கிரமாக பறித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் சட்டென பறிக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை சட்டுன்னு பறிச்சிருவோம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தொழுகையில் ஷைத்தான் சட்டென மிகவும் வேகமாக பறிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது அப்படின்னு எனது கவனத்தை சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம திரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம யாருடைய அதாவது விளையாட்டிற்கு இதாகிவிட்டோம், இரையாகிவிட்டோம்? ஷைத்தானுடைய பசிக்கு நம்ம இரையாகிவிட்டோம். ஏன்னா ஷைத்தான் நம்மளை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஷைத்தான் நம்ம தொழும்போது வரானா வரலையா? வர அவங்களுக்கு நிறைய உதாரணங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? சஃப்புகளுக்குள்ளையில் என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த இடைவெளி இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருக்கா? ஷைத்தான். அப்போ நமக்கு தெரியும், நாம் தொழக்கூடிய களங்களில் கூட ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான் நம்மை பிடித்துக் கொள்வதற்கு. அப்போ அந்த ஷைத்தான் நம்மிடமிருந்து அதிவேகமாக பறிக்கக்கூடிய ஒன்று எது? நம்முடைய கவனமாக இருக்கிறது என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திரும்புதல் என்பது 2 வகைப்படுகிறது அப்படின்னு. முதல் வகைங்கிறது என்னது? கல்பால் திரும்புவது. இரண்டாவது வகைங்கிறது உடல் உறுப்புகளால் திரும்புவது. உடல் உறுப்புகளால் திரும்புவதை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. வெறுமனே நம்முடைய தலையை மட்டும் இப்படி திருக்கிறது, தொழுதுகிட்டே இருக்கிறோம், இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதே போன்று ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் திருப்புறது, அது ஹராம் ஆயிடும். ஏன்? ஒரு முக்கியமான ஷர்த் அந்த இடத்துல விடுபட்டு போயிடும். என்ன ஷர்த்து? எஸ், கிப்லாவை முன்னோக்குதல்ங்கிறது தொழுகையில் உள்ள மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் டைரக்ஷனை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கிப்லாவுடைய டைரக்ஷனை என்ன செஞ்சிட்டோமோ மாற்றிட்டோன்னு ஆகிடும். அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத தாண்டி தடை செய்யப்பட்ட ஹராமான ஒன்று என்கிற அளவிற்கு என்ன ஆகிடும்? அது போய்விடும். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கிறது, நம்ம தலையை திருப்பலை, ஜஸ்ட் பார்வையை மட்டும் திருப்புறோம். தலையை திருப்புறதுங்கிறது இருக்கு, வெறுமனே நம்முடைய அந்த சைட்டிங், அந்த பார்வையை மட்டும் திருப்ப, அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்திஃபாத், பார்வையை திருப்புதல் அல்லது திரும்பி பார்த்தல் அப்படிங்கிற தடை செஞ்சாங்கிற அந்த ஹதீஸை மையமாக வைத்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை அனைத்தையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவனத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். நாம் எந்த விதத்திலும் அங்கும் இங்கும் திரும்பி விடாமல்